ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பூரி மசால் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா தோல் நீக்கி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், ஒரு 2 தக்காளி, கருவேப்பில் இதெல்லாம் போடுங்க. தக்காளியை தவிர பாக்கி எல்லாத்தையுமே எண்ணெயில் நம்ம போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தக்காளியை முதல்லையே போட்டோம்னா அது வணங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அதனால தான் லாஸ்ட்டாக போடுறது. போட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூளும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தளவு தேவையான தண்ணியோ அந்தளவுக்கு நம்ம மாவு, கடலை மாவு, கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சு அதையும் நல்லா மசித்து அது கூட உப்பையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டால் சூப்பர் மசால் ரெடி.